மண்ணிலிருந்து பிறந்தோம், இந்த மண்ணிற்குத்தான் நாம் செல்வோம் என்பதை இன்றைய நாள் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய், மறவாதே என்கின்ற சொல்லை நம்முடைய இதயத்திலே இருத்தி வாழ்விலே வாழ்ந்து காட்டுவதற்காகத்தான் இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, தவக்காலம் ஒரு மனமாற்றத்தின் காலம். ஜெபம், தபம், தானம் போன்ற செயல்களை செய்வதன் வழியாக, அதாவது நோன்பு, தர்மம், ஜெபம் செய்வதன் வழியாக நாம் நம்மையே கடவுளோடு ஒன்றிக்க ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. முதலாக நோன்பு மூலம் நாம் நம்மோடு உள்ள உறவை சரி செய்து கொள்கின்றோம். தன்னை அன்பு செய்யாத மனிதன் இந்த தரணியிலே எவருமே இருக்க முடியாது. ஆனால் சில நேரங்களிலே நான் அழகாக இல்லை, அறிவாக இல்லை, என்னிடம் திறமை இல்லை என்று குறைவுபட்டு நம்மையே நாம் தாழ்த்தி கொள்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை அன்பில்லாத வாழ்க்கையாக, கசந்து போன வாழ்க்கையாக இருக்கின்றது. அதே நேரங்களிலே நம்மை பிறரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்மோடு மேல் இருப்பவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதை விடவும் கண் தெரியாதவர்கள், காது கேட்காதவர்கள், நடக்க முடியாதவர்கள், படுத்த படுக்கையாக இருப்பவர்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அழகானது என்பது நமக்கு தெரியும். எனவே அன்புக்குரியவர்களே, நோன்பின் வழியாக நாம் நம்மோடு இருக்கின்ற அந்த உறவை சரி செய்து கொள்ள வேண்டும். முதல் வாசகம் இதுதான் சொல்கிறது, நீங்கள் முழு உள்ளத்தோடு இறைவனிடம் திரும்பி வாருங்கள். உங்களுடைய உடையை கிழித்து கொண்டு அல்ல, மாறாக உங்களுடைய இதயத்தை கிழித்து கொண்டு வாருங்கள். நம் ஆண்டவர் நமக்காக காத்திருக்கின்றார். 40 நாட்கள் இயேசு தனித்திருந்து கடவுளோடு கொண்ட உறவை அவர் மேன்மைப்படுத்தினார். இந்த நோன்பு என்பது ஒருவேளை உணவை தவிர்த்து விடுவது அல்ல, அதற்கு பெயர் பட்டினி. ஆனால் நாம் நம்மையே நாம் முழுமையாக அலசி ஆராய்ந்து பார்ப்பதற்கு இதை பயன்படுத்துகின்ற பொழுது இந்த நோன்பு தனித்திருப்பதனுடைய அடையாளமாக மாறுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, நோன்பின் வழியாக நான் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்கின்றேன் என்று நம்மை நாம் சரிப்படுத்துவதற்கும் நிவர்த்திப்படுத்துவதற்கும் ஒரு ஏற்ற காலமாக இருக்கின்றது. பல கம்பெனிகளிலே தங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற நிறை குறைகளை சரி செய்வதற்கு ஸ்வாட் அனாலிசிஸ் என்று சொல்வார்கள். அதை என்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, எதிர்ப்புகள் என்ன, அதை எப்படி சரி செய்யலாம் என்று இது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதுபோல நாம் இந்த தவக்காலத்தை உடலளவிலே மாற்றத்தை கொண்டு வருகின்ற காலமாக, உள்ளத்தளவிலே மாற்றத்தை கொண்டு வருகின்ற காலமாக, ஆன்மீக அளவிலே மாற்றத்தை கொண்டு வருகின்ற காலமாக நாம் அமைத்துக் கொள்வோம். இந்த நாளிலே நம்மை முழுவதும் இறைவனிடம் கையளிப்போம். இறைவன் கொடுத்த வாழ்வு அழகான வாழ்வு. மலர்களைப் போல இருக்கின்ற நம்முடைய வாழ்வு உலர்வதற்கு முன்பாக நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். எனவே இந்த 40 நாட்களையும் ஜெபம், தபம், தானம், தர்மங்களிலே நம்மை நாம் முழுமையாக ஈடுபடுத்தி இறை ஆசீரை பெறுவதற்கு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.